ரஜகத துரோகாதிபதிகளோட ஒட்டுமொத்த சென்னை டிராஃபிக்கை பால் பண்ணி நீ வந்துக்கிட்டு இருப்போம், உன்னை அலோவ் பண்ணிட்டு இருப்பானா போலீஸு? ஏன்னா உனக்கு மட்டும்தான் இங்கே தேர்தல் பிரச்சாரம் இருக்கா? 4 கட்சி இருக்குது. டிநகரில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே அரை மணி நேரம் தான் கொடுத்தாங்க, 1 மணி நேரம் மேக்ஸிமம். பிரைம் மினிஸ்டருக்கே 1 மணி நேரம் கொடுக்கும்போது நீ என்ன பெரிய புண்ணாக? நாங்கள் சிட்டிக்குள்ளே கால் வைக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து வைக்க வேணாம்னு நினைக்கிற. நீ வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உனக்கு வலிக்குது. உனக்கு 6 மணிக்கு மேலே வந்து வண்டி ஓட மாட்டேது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பேசுகிறதுக்கே உனக்கு வந்து திரும்ப ஒரே வார்த்தை, காலையில் எழுந்திரிங்க, பக்காவாக கிளம்புங்க, ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போங்க, விசில் சின்னத்தில் ஓட்டை போட்டுருங்க. இது ஒன்று சொல்கிற. 2வது கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீயே கான்ஃபிடென்ட் கிடையாது, 2 தொகுதியில் நிற்கிற. கேஸ் பிரச்சனைக்கு போய் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிற. அப்போ நீ என்ன அரசியல் பேசுகிற? வேறு என்ன உன்ட்ட இருக்குது? எல்லா கட்சியுமே 4 கார் போகலாம் எஸ்ஓபி. நீ வந்து 1000 பேரை கூட்டிகிட்டு போனேன்னா பைக்கில் எப்படி அலோவ் பண்ணுவாங்க உனக்கு? அந்த 1000 பேர் வந்து ஓ மண்டையில் இதில் ஏறுறான். புதுச்சேரியில் போகிறப்ப என்ன பண்ணான் போலீஸு? எல்லா பைக்குக்காரன் சாவியை பிடிங்கி தூக்கி கையில் எடுத்துட்டானா? இன்றைக்கி அவனை போய் போலீஸை போய் குறை சொல்ல வேண்டியதுன்னா அங்கே போய் இந்த ஆதவர்ஜினா புதுச்சேரி போலீஸை பாராட்டி இருக்காரு. என்ன அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ மிஸ்டர் அருண் வந்து என்ன செய்யணும்? இல்லை எவன்லாம் வர்றானோ அத்தனை பேரை நிறுத்தி சாவியை பிடிங்கி தூக்கி வச்சுக்கணும். அப்படியே ஃபார்மையே நீ ஃபுல்லாக பண்ணி கொடுக்க தெரியல உனக்கு. 3 வட்டம் நீ வந்து மாற்றி உன்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுற. நீ அதில் எத்தனை குறை வருதோ அதை ரிஜெக்ட் பண்ணுறானோ ஏற்றுக்கிறானோ தெரியாது. நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா ஐயா சாமி நல்லதாக போச்சுடா, பழியை தூக்கி ஒட்டுமொத்தமாக திமுக மேலே போட்டு நம்ம மாட்டில் நிம்மதியாக வீட்டில் இருந்துக்கலாம். 234 வேட்பாளர் போட்டிருக்கேல்ல, இது வரைக்கும் எந்த வேட்பாளருக்காவது எக்ஸ்ட்ராவாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கியா? தமிழ்நாட்டில் வேறு வேட்பாளர்களுக்கு நீ எங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்க? ஒட்டுமொத்தமாக பழியை தூக்கி அருணை போட்டு பேசாமல் பனையூரில் தூங்கலான்னு நீ பிளான் பண்ணுற. முன்னாள் முதல்வர்னா அர்த்தமும் தெரியல, இப்போ இருக்கக்கூடிய கேர்டேக்கர் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியல. ஒரு புண்ணக்கு. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் டாக்டர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம்ப்பா சார். இன்று வந்து வில்லிவாக்கத்திலும் டி நகரிலும் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறதா இருந்தது. திடீர்னு வந்து அவர் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்காதனால அவருடைய பிரச்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கு. அது குறித்து இன்றைக்கி வந்து யாதவர்ஜன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பரபரப்பாக கொடுத்துருக்காரு. அதாவது எங்களை வந்து முடக்க நினைக்கிறாங்க, இது வரைக்கும் வந்து அவர்கள் வந்து திமுக காரங்க தான் வந்து சரி பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து முடக்க ஆரம்பிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு அப்படின்ற மாதிரி பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து சிட்டி கமிஷனர் அருண் IPS அவர்கள் தான் வந்து எங்களை வந்து முடக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து 2 to 6 வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. வித்தின் 1 hourல வந்து அந்த பர்மிஷன் வந்து வாங்கப்பட்டு 2 to 3 வந்து மாற்றி கொடுக்குறாங்க. நாங்கள் இதுக்குள்ளே எப்படி வந்து பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒரு தொகுதிக்கு மட்டும் வந்து பிரச்சாரம் மட்டும் போக சொல்கிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆடத் தெரியாததுக்கு வீதி கோணல்னு சொல்லுவாங்க. உனக்கு வந்து நீ பேசுகிறதே 5 நிமிஷம் 10 நிமிஷம், உனக்கு 1 மணி நேரம் கொடுத்ததே அதிகம். ஒரு இடத்துல நீ வந்து வில்லிவாக்கத்துலேருந்து இங்கே வந்து டி நகருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 30 minutes 40 minutes. நீ அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து 1 மணி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னா உன்னை யார் வேணும்னு சொன்னால்? ஆனால் மக்கள் உனக்கு எதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம்? மக்கள் அலையிலையாக கூடுறாங்க. என்ன அலையிலையாக கூடுறாங்க? என்ன அதுக்காக நீ வந்து சென்னை டிராஃபிக்கவே இப்போ கிராஸ் பண்ணி சென்னை டிராஃபிக் ஃபுல்லாக வந்து உன் கூட ஒரு 100-1000 பேரை கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து ஒட்டுமொத்த டிராஃபிக்கும் பிளாக் பண்ணி நீ வண்டியும் ஸ்லோவாக வருவேன். இதெல்லாம் அலோவ் பண்ணுறதுக்கு இது தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிக்காரெல்லாம் பிரச்சாரம் பண்ண வேணாமா? இல்லை மக்கள் வந்து போக்குவரத்தை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் எப்படி ஏற்றிட்டு போகிறது? மற்ற கட்சிக்காரன் பிரச்சாரம் பண்ணணும், போக்குவரத்து டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணணும், இத்தனையும் பண்ணணும். உனக்கு வந்து 1 மணி நேரம் விண்டோ கொடுத்ததே அதிகம். நீ 15 நிமிஷம் தானே பேசுவேன். அப்புறத்துக்கு உனக்கு 45 minutes வேஸ்ட்டு தானே அந்த இடத்துல. மக்கள் வந்து அங்கே நீங்கள் வரப்போகிறேன்னு இந்த பாயிண்ட்டு லொக்கேஷன் சொல்லிட்டேன். அந்த லொக்கேஷனில் நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. மக்கள் வந்து நின்றுட்டு போகிறாங்க. உன் காரை கொண்டு நிறுத்த போகிறா, பேச போகிறா, பேசிட்டு போக போகிற. இப்போ அதில் என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ ஆடத் தெரியாதவளுக்கு வீதி கொண்டுன்னு சொன்னது மாதிரி இந்த ஆதவர்ஜனா வந்து அமாவாசை ஆதவர்ஜனா அதுக்கு வந்து வேறு வேலை இல்லை. அதாவது ஆதாய சூதாடி விஜய்க்காக இந்த அமாவாசை ஆதவர்ஜனை வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் காமன் சென்ஸ்னு உனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே. நீ இருக்கக்கூடிய விண்டோவில் காலையிலேருந்து உனக்கு டைம் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதியில் ட்ராவலுக்கு 1/2 மணி நேரம், இல்லைன்னா ட்ராவலுக்கு 1 மணி நேரம், பாயிண்டில் வந்து 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சா? எத்தனை தொகுதி பேசலாம்? ஒரே நாளில் 5 தொகுதி பேசலாம். 5 தொகுதியில் 48 ஹவர்ஸ்க்கு முன்னால் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுங்கள். டைம் கேளுங்க. உனக்கு தேவைன்னா 1/2 மணி நேரம் பேசுகிறது, 15 நிமிஷம் பேச போகிற, வர்ற நிற்கிற எல்லாம் போகிற, ஒரு 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் எடுத்துக்கோ. ட்ராவலுக்கு 1 மணி நேரம், பேசுகிற இடத்துல ஒரு 1 மணி நேரம் டைமு. 2 ஹவர்ஸ்க்கு மேலே உனக்கு எதுக்கு அந்த பாயிண்டில் லொக்கேஷனு?
நீ 3லேருந்து 6 மணி வரைக்கும் கொடுத்தாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ரஜகத துரகாதிபதிகளோட ஒட்டுமொத்த சென்னை டிராஃபிக்கை பால் பண்ணி நீ வந்துக்கிட்டு இருப்ப, உன்னை அலோவ் பண்ணிட்டு இருப்பானா போலீஸு? ஏன்னா உனக்கு மட்டும்தான் இங்கே தேர்தல் பிரச்சாரம் இருக்கா? 4 கட்சி இருக்குது. 4 கட்சியில் 1000 கூட்டணி கட்சி வேட்பாளர் இருக்காங்க. 13 14 தொகுதி இருக்குது, இங்கே 16 தொகுதி இருக்குது. அப்போ அத்தனை தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லா கட்சி வேட்பாளர்களும் போயிட்டுருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க, போவாங்க. இப்போ போலீஸ் வந்து ஒரு 1 ஹவர் விண்டோ தான் தருவாங்க ஒரு இடத்துல. அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்த தெரியாது. எனக்கு நான் 3 மணி நேரம் கொடுத்தா தான் வருவேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று தான் நீ பேசுவ போல தெரியுது. அதுதான் பேசிகிட்டு இருக்க நீ. அவங்களும் கிட்டத்தட்ட அதை தான் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வில்லியாக்கம் வந்துட்டு எங்கள் தலைவர் வந்து திருப்பி வந்து நீலாங்கரைக்கு போக சொல்கிறீங்களா? எதுக்கு போகணும் நீலாங்கரைக்கு? பிளானை பண்ணு. நீ 4 தொகுதியை பிளான் பண்ணியா? காலையிலேருந்து கிளம்புற இல்லை, பண்ணையூரில் கிளம்புற, வரிசையாக ஒவ்வொரு தொகுதியாக முடிச்சுட்டு போக வேண்டியதானே? உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது தேர்தல் ஆணையத்தோட வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டோன்னா தேர்தல் ஆணையம் பவருக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்கள் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாள் முதல்வர் அவர் தான் வந்து இப்போ திருப்பி வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மணக்கோட்டையில் வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறன்ற பேரில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஆர்ஓ ஆஃபீஸர்கள் அவங்களெல்லாம் மிரட்டி இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு வந்து இந்த மாதிரி இவ்வளோ நேரத்துக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்ஓ ஆஃபீஸர் கொடுத்த பர்மிஷன்லாம் வந்து ரிவோக் பண்ணி திருப்பி வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு பர்மிஷன் போடுறாங்க. ஆமாங்க, மற்றவங்க கேட்டிருப்பாங்க, மற்ற கட்சிக்காரன் வந்திருப்பான். உனக்கு மொத்தமாக பிளாங்கெட்டாக 3 மணி நேரம் எப்படி கொடுப்பாங்க? டி நகர் என்ன இஸ் எ க்ரௌடட் பிளேஸு. டி நகரில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே 1/2 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் எங்கள் ஊரில் வந்தார்ல, டி நகர் பாண்டி பஜாரில் வந்தார், எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க? 1 மணி நேரம் மேக்ஸிமம். பிரைம் மினிஸ்டருக்கே 1 மணி நேரம் கொடுக்கும்போது நீ என்ன பெரிய புண்ணாக உனக்கு வந்து 3 மணி நேரம் கொடுப்பாங்க? நீ யாரையா நீ வந்து ஜஸ்ட் அன் ஆக்டரு. ஒரு கட்சி தொடங்கியிருக்க, அவ்வளோதான். உனக்கு கூட்டம் சேருதுன்னா அந்த பாயிண்ட்டை எந்த பாயிண்ட்டில் உனக்கு பேச சொல்கிறாங்களோ அங்கே கூட்டத்தை கூட்டு. நீ தான் எல்லாத்தையும் கூட்டு வர்றதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீல்ல. இதே ஆதவர்ஜனா தான் சொல்கிறா மக்கள் தானாக வர்றாங்கன்னு. அதே ஆதவர்ஜனா அடுத்த 15 நிமிஷத்தில் பேசுகிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வர வேணாமான்னு சொல்கிற. அப்போ நீ தானாக வர்றாங்களா இல்லை நீ கூட்டு வர்றியா? நாங்கள் என்ன மற்ற கட்சி மாதிரி வந்து லாரியில் வண்டி ஏற்றிக்கிட்டு ஆட்டோவில் வண்டி ஏற்றிக்கிட்டு மக்களே பைக்கில், இவங்கெல்லாம் பைக்கிலே வருவாங்க. ஏன்னா இவங்க பைக் வச்சுருக்காங்க, எல்லா பேரும் பைக்கில் வந்துடுவாங்க. மற்ற கட்சி மக்கள் வந்து பொதுமக்கள் வருவாங்க. நீ உங்ககிட்ட வர்றதுனா உன் ஃபேன்ஸ் தான் வராங்க. அதான் இவரை பார்க்கறதுக்கு குடும்ப தலைவிகளாக குடும்பமாக எல்லாம் வீட்டிலேருந்து பெண்கள் எல்லாம் வராங்க, குழந்தைகள்லாம் வராங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக தான் பாதுகாப்பு கேட்குறோம். என்ன மக்களுக்காக பாதுகாப்பு கேட்குற? மக்கள் பாதுகாப்பை போலீஸ் பார்த்துக்கும். நீ எந்த பாயிண்டில் வர்றியோ அந்த டி நகரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, டி நகரில் ஜென்ரல் செக்ரட்டரி தானே பொறுப்பாளர், அங்கே தானே வேட்பாளர். புஷி ஆனந்த் தானே வேட்பாளர். புஷி ஆனந்த் ஆட்களை போட்டு உன் கட்சிக்காரங்களை வச்சு ரெகுலேட் பண்ணி கூட்டத்தை ரெகுலேட் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு புஷி ஆனந்த் தானே உண்டு. போலீஸாக போய் ஆளை கூப்பிட்டு வந்து வரிசையாக நிகழ்ந்து சொல்லுவாங்க. உனக்கு இடம் கொடுப்பாங்க, இந்த இடத்துல வந்து பேசுன்னு சொல்லி இடத்த கொடுப்பாங்க, அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டன் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கூட்டத்தை கூட்டுறது, அதை ஒழுங்குபடுத்துறது, இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரன பொறுப்புள்ளது. அப்போ புஷி ஆனந்த் மேலே நம்பிக்கை இல்லை விஜய்க்கு. ஓகே, என்ன அர்த்தம்? நீ ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதி பண்ணலாமா இல்லையா? காலையில் 3, சாயந்தரம் 3, 6 தொகுதி பண்ணலாம். நீ ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே வந்து 1 மணி நேரம், அப்போ 6 12 மணி நேரம் இருக்குது டைமு. 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 6 12 மணி நேரம் இருக்குது. காலையில் 9 மணிக்கு கிளம்புனா எவ்வளோ நேரம் ஆச்சு? நைட்டு 9 மணி 12 மணி நேரம் ஆகுக்கா? 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண. அப்புறம் பண்ணலாம்லையே, பண்ண மாட்டேற. 6 மணிக்கு மேலே எதுக்கு பனையூரில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிற நீ? அப்போ என்னையா நீ ஓம் பிரச்சனையை வந்து நீ தப்பிக்கிறதுக்கு போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த அமாவாசை ஆதவர்ஜனா வச்சு பேச விட்டுட்டுருக்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, அதாவது போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மக்களை பார்க்கறதுக்கு வராரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரங்கிறது டைம் கொடுக்கறதே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் தனம். இது என்ன டிக்டேட்டர்ஷிப் தனம்? இது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வேற, நான்லாம் வந்து அந்த காலத்தில் இது எம்ஜிஆர் இருக்கும் போதும் நான் எங்கள் ஊரில் பிரச்சாரம் பண்ணோம். லாஸ்ட் மினிட் பிரச்சாரம் 5 நிமிஷத்தை வாங்குறதுக்கு கஷ்டப்படணும் போலீஸ்கிட்ட. யார் கடைசியில் பேசி முடிக்கணும், அதுதான் ஒரு கொஸ்டின். எங்கள் ஊரில் டி ராஜேந்தர் வராரு பேசுகிறதுக்கு திமுகவுக்கு சார்பாக. நான் ஏடிஎம்கே சார்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆஸ் அ எங்கள் ஸ்டூடெண்ட்டாக. கடைசி நிமிஷம் 15 நிமிஷம் டைமு போலீஸில் வாங்கி நான் வாங்கினேன். நான் கடைசி லாஸ்ட்டாக தான் பிரச்சாரம் முடிகிற நேரம். அப்போ டி ராஜேந்தருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால் கொடுக்குறாங்க. அவர் வந்து எங்கள் ஊரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதோட நிறுத்தின உடனே நான் பேச ஆரம்பிக்கிறேன். டி ராஜேந்தர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நான் எங்கள் ஊரில் பிரச்சாரம் பண்ணுறேன். இப்போ இப்படி போயிட்டுருக்க காம்படிஷனில் போயிட்டுருக்கக்கூடிய அரசியல் கட்சியில்
நீ வந்து இன்றைக்கி வந்து எனக்கு 3 மணி நேரம் வேணும், ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் ஒரு தொகுதிக்கு. போலீஸ் எப்படி இந்த மாதிரி டிக்டேட்டர்த்தனமாக வந்து நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதே கேள்வி எப்படி கேட்கிறாரு. டிக்டேட்டர் அவங்க எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணணுங்க போலீஸு. உன் கட்சிக்கு மட்டுமா போலீஸ் இருக்காங்க இங்கே? இன்றைக்கி எத்தனை கட்சி போட்டி போடுது இது சென்னையில்? தமிழ்நாடு முழுக்க வந்து 4 கூட்டணி போட்டி போடுது. நான் 2 கூட்டணி 2 தனி கட்சி போட்டி போடுது. அப்போ இத்தனை கட்சி தலைவர்களுக்கும் அக்கமடேட் பண்ணணும்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அப்போ ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உன் பின்னால் தெரியணுமா? ஆக்சுவலாக அவரோட கேள்வியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு நாளைக்கு 20 தொகுதி 25 தொகுதின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்க பிளான் பண்ணி கேட்குறாங்க. கேட்குறதுக்கு அவங்ககிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்குது, கட்சி இருக்குது. நீங்கள் வச்சுருக்க 200 கோடியை தூக்கி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வந்து அமாவாசை ஆதவர்ஜனாட்ட கொடுத்துட்டு எல்லாரையும் அவதூறு பேசுகிறது தானே அந்த கால் சென்டரை வச்சுருக்க. அந்த கால் சென்டரை உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குகிற கால் சென்டரை மாற்றினேன்னா உனக்கு ஈஸியாக கிடச்சிட்டு போகுது. நீ 200 கோடியை தூக்கி ஆதவர்ஜனாவுக்கு ஒயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க. இதில் பிளாக் உனக்கு எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அவன் எவ்வளோ கொடுத்தான்னு தெரியாது. நீ அந்த கால் சென்டரை ஒழுங்காக யூஸ் பண்ணி புஷியானந்த வந்து ஷெட்யூலை போட சொல்லு ப்ராப்பராக. ஏன் செங்கோட்டையனுக்கு போட தெரியாது ஷெட்யூலா? சென்னையில் 6 தொகுதி 6 லொக்கேஷன், ஒரு தொகுதிக்கு 3 இடம் பண்ணு. அப்படி கூட பண்ணிட்டு போ. வில்லிவாக்கமா 3 இடத்துல பேசு, அண்ணா நகரா 3 இடத்துல பேசு, டி நகரா 3 இடத்துல பேசு. அங்கங்கே பிரித்து அப்பாயின்மெண்ட் வாங்க. இங்கே 1/2 மணி நேரம், அங்கே 1/2 மணி நேரம், அங்கே 1/2 மணி நேரம் போ. இது கூடவா சொல்லி கொடுப்பாங்க உனக்கு? நாங்கள் சிட்டிக்குள்ளே கால் வைக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து வைக்க வேணாம்னு நினைக்கிற. நீ வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உனக்கு வலிக்குது. உனக்கு 6 மணிக்கு மேலே வந்து வண்டி ஓட மாட்டேது, வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பேசுகிறதுக்கே உனக்கு வந்து திரும்ப ஒரே வார்த்தை, காலையில் எழுந்திரிங்க, பக்காவாக கிளம்புங்க, ஓகே, ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போங்க, நேராக போய் விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டுருங்க. இது ஒன்று சொல்கிற. 2வது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீயே கான்ஃபிடென்ட் கிடையாது, 2 தொகுதியில் நிற்கிற. மக்களை கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சொல்கிற. கேஸ் பிரச்சனைக்கு போய் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிற. அப்போ நீ என்ன அரசியல் பேசுகிற? வேறு என்ன உன்ட்ட இருக்குது? சங்கதியே இல்லை. அப்போ உன் சங்கதி குட்டு வெளிப்பட்டு போகுன்றதுக்காக நீ வந்து ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி கமிஷனர் அருண் அவர் பாவம் அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து டிஜிபி பேச்சையும் கேட்கறதில்ல, மக்களுக்காக உழைக்கிறதில்ல. இவர் தான் போய் டிஜிபி சொன்னதை கேட்கலன்னு சொல்லி பார்த்தாராக்குவார். உனக்கு வந்து பிரச்சனை, நீ ஆட தெரியாதவளுக்கு வீதி கோணல்ன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. நீ வந்து உன்னை வந்து ஒரு நாளைக்கு 10 இடத்துல கூட பிரச்சாரம் பண்ண உன்னை யார் வேணாம்னு சொன்னால் ப்ராப்பராக அப்ளை பண்ணு. அவங்க சொல்கிறது என்னது? ப்ராப்பராக அப்ளை பண்ணு. கூட்டத்தை கூட்டிகிட்டு சுத்தாத. சிங்கிள் கார் எடு. உன் வேனை வச்சுக்கா. முன்னால் ஒரு கார், பின்னால் ஒரு கார், 3 பேர் வச்சுக்கா. மேக்ஸிமம் 4 பேர் போகலாம். இதுதான் எல்லா கட்சிக்குமே எஸ்ஓபி. எல்லா கட்சியுமே 4 கார் போகலாம் அந்த தலைவரோட. நீ வந்து 1000 பேரை கூட்டிகிட்டு போனேன்னா பைக்கில் எப்படி அலோவ் பண்ணுவாங்க உனக்கு? அந்த 1000 பேர் வந்து ஓ மண்டையில் இதில் ஏறுறான். இந்த புதுச்சேரியில் போகிறப்ப என்ன பண்ணான் போலீஸு? கார் மேலே எல்லா பைக்குக்காரன் சாவியை பிடிங்கி தூக்கி கையில் எடுத்துட்டானா? லத்தி சார்ஜ்லாம் பண்ண. இன்றைக்கி அவனை போய் போலீஸை போய் குறை சொல்ல வேண்டியதுன்னா அங்கே போய் இந்த ஆதவர்ஜனா. ஆக்சுவலாக அவர் வந்து புதுச்சேரி போலீஸை பாராட்டி இருக்காரு. என்ன அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அது மாதிரி போய் செய்யணும் நம்ம. அப்போ மிஸ்டர் அருண் வந்து என்ன செய்யணும்? எல்லா போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பக்கத்தில் பைக்கில் எவன்லாம் வர்றானோ அத்தனை பேரை நிறுத்தி சாவியை பிடிங்கி தூக்கி வச்சுக்கணும். 1 மாதம் கழித்து சாவியை கொடுங்க, அவன் திரும்பி பைக்கில் வரானான்னு பார்ப்போம். இதை செய்யலாம்ல. புதுச்சேரி போலீஸ் அதை தானே செஞ்சிச்சு, சைடில் போகிறத. இது நிறுத்திட்டு அவன் நீ வில்லிவாக்கத்துலேருந்து இங்கே போ, இல்லை தாம்பரத்துலேருந்து நீ வந்து மதுரவாயல் போ, எங்கேனாலும் போ. 1/2 மணி நேரத்தில் போயிடலாம்ல. போக முடியுமா? போக முடியாதா? 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம். அப்போ ட்ராவல் டைம் 1/2 hour to 1 hour. ஆன் த ஸ்பாட்டில் உனக்கு 1 hourக்கு மேலே என்ன வேலை? நீ பேசுகிறத 15 நிமிஷம். வண்டியை போய் நிறுத்துற, மேலே ஏறுற, பேசுகிற, ஒரு பாட்டு பாடுற, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நான் வந்து எல்லோரும் வெற்றி பெறுவோம், அதானே நெஞ்சில் குடி இருக்கும். இதுக்கு மேலே வேறு என்னத்தை பேச போகிற? உன்ட்ட என்ன கண்டென்ட் இருக்குது? பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம சொன்னதவே திருப்பி சொல்கிறதுக்கு எதுக்குடா போகணும்னு சொல்லி பயந்துக்கிட்டு நீ வந்து பழியை தூக்கி கமிஷனர் அருண் மேலே போட்டுட்டு, பழியை தூக்கி போலீஸ் மேலே போட்டுட்டு, பழியை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் மேலே போட்டுட்டு, ஒழுங்காக வாங்குறதுக்கு உனக்கு உன்னுடைய ஃபார்மையே நீ ஃபுல்லாக பண்ணி கொடுக்க தெரியல. உனக்கு 3 வட்டம் நீ வந்து மாற்றி உன்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுற. நீ அதில் எத்தனை குறை வருதோ அதை ரிஜெக்ட் பண்ணுறானோ ஏற்றுக்கிறானோ தெரியாது.
அது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா ஐயா சாமி நல்லதாக போச்சுடா, பழியை தூக்கி ஒட்டுமொத்தமாக திமுக மேலே போட்டு நம்ம மாட்டில் நிம்மதியாக வீட்டில் இருந்துக்கலாம். நீ இது வரைக்கும் 234 வேட்பாளர் போட்டிருக்கீல்ல, இன்றைக்கி எத்தனை நாள்? இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி. வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பித்தது 30ஆம் தேதி ஆரம்பித்தாச்சு. 6 நாள் தாக்கல் பண்ணுறான். இது வரைக்கும் எந்த வேட்பாளருக்காவது எக்ஸ்ட்ராவாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கியா? உன்னே தவிர பாண்டிச்சேரி போய் பேசிட்டு வந்திருக்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் வேறு வேட்பாளர்களுக்கு நீ எங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்க? ஏன்னா வேறு வேட்பாளர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை. புஷி ஆனந்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆதவர்ஜனாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால பழியை தூக்கி அருண் மேலே போட்டுட்டு பேசாமல் பனையூரில் தூங்கலான்னு நீ பிளான் பண்ணுற. அப்போ நீ என்ன பண்ண முடியும்? அருண் வந்து சிஎம் முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர்னு தெரியல உனக்கு. முன்னாள் முதல்வர்னா அர்த்தமும் தெரியல. இப்போ இருக்கக்கூடிய கேர்டேக்கர் கவர்மெண்ட்டுன்னா என்னென்னு தெரியல. ஒரு புண்ணக்கும் தெரியல. நீ என்னத்தை போய் நீ அரசியலில் பண்ண போகிற சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து குளத்தூர்லேயே வந்து கரூர் ஸ்டாம்பின் மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ண பார்த்தாங்க. அங்கே இருக்க அதிகாரிகளே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, அதாவது ஆஃப் கேமராவாக வந்து எங்ககிட்ட வந்து அவங்க வந்து அவ்வளோ புலம்புறாங்க, எங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் வருது, ஏசி டிசி எல்லாமே எங்ககிட்ட அவ்வளோ புலம்புறாங்க. அது போக வந்து அவர் சொல்கிறாரு, அருண் அவர்களை வந்து வேறு ஏதாவது மாநிலத்துக்கு வந்து நீங்கள் மாற்றிடுங்க, வேறு இப்போ கேரளா, இப்போ அசாமில் கூட தேர்தல் நடக்குது, அங்கே மாற்றிடுங்க அவரை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் மேம் அவங்ககிட்ட நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆமாம், உடனே இவர் தான் தேர்தல் கமிஷனரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இவர் தான் ஹோம் மினிஸ்டர். ஒரு சொன்ன உடனே அருணை தூக்கி அசாமுக்கு போட்டுருவாங்க. தலையெழுத்து இல்லை. அதாவது இப்போயே இவ்வளோ ஆடுறாங்களே, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? இவ்வளவு மிரட்டல். நீ ஒரு ஆற்றால் லாட்ரி, ஒரு சுரண்டல் லாட்ரி. நீ வந்து ஒரு மக்கள் சொத்தை கொள்ளையடித்து ஊழல் பண்ணி அந்த ஊழல் சொத்தில் நீ வந்து சுரண்டல் லாட்ரி சொத்தில் வந்து இன்றைக்கி நீ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்க. நீ இந்த அளவுக்கு நீ வந்து போலீஸை மிரட்டுறான். போலீஸை மிரட்டி என்கிட்ட 17 ஸ்டேட் கவர்மெண்ட்டு எங்கள் பக்கம் இருக்குது, போலீஸ் எங்கிட்ட இருக்குது, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி எங்கிட்ட இருக்குது, மீடியாவெலாம் தொலைச்சி விடுவேன் சொன்ன அண்ணாமலையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு அவருக்கு சீட்டு இல்லை. எங்கே இருக்கார் அண்ணாமலை? சீட்டு கூட கிடையாது, எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சுரண்டல் லாட்ரி. நீ வந்து விஜய் கட்சியே நீ அடமானம் வாங்கியிருக்கலாம், உன் பணத்தை வச்சு நீ அடமானம் வாங்கியிருக்கலாம். அதுக்காக மக்கள் அடமானம் வாங்க முடியாது தம்பி. மக்கள் முட்டாள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் 200 கோடி என்னது கொடுத்த நீ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு? 10 கம்பெனி கொடுத்துருக்க. இந்த 10 கம்பெனிக்காரன் உனக்கு வந்து ஒரு ஷெட்யூல் கூட வாங்கி தர தெரியாதா? உன்னுடைய டூர் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ண தெரியாதா? செங்கோட்டையன்ட்ட சொன்னால் ஒரு மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. புஷி ஆனந்தில் சொன்னால் அதை போய் அப்ளை பண்ணிட்டு போகிறாரு. புஷி ஆனந்துக்கு போர்ட்டல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரியாது அப்படின்னா ஆதவர்ஜனாட்ட வந்து 200 கோடி கொடுத்து கம்பெனி வச்சுருக்கீல்ல, அவதூறு ஃபேக்ட்ரி. அந்த அவதூறு ஃபேக்ட்ரிக்காரன்ட்ட கொடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல அப்ளை பண்ணுங்கட்டானா அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் அது எடுத்துகிட்டு போகுது. ஒரு நாளைக்கு 6 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணு. உனக்கு என்ன வந்துச்சு? உன்னை எவன் தடுத்தான்? உனக்கு என்ன ஒரு நாள் விண்டாவை கொடுப்பாங்க பிரச்சாரத்துக்கு? பாவம், பழியை தூக்கி நீ போட்டேன்னா உனக்கு ஆட தெரியாதவ வீதி கோணல்ன மாதிரி ஆட தெரியாதவளுக்கு வீதி தான் கோணல். அதனால் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உன் தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய் அவருடைய பிரச்சாரம் வந்து எப்படி போகுது, இந்த 15 நாளில் அவர் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் பதில்களுக்கும் நன்றி.